ஹை ஆப்ஷன் கிரீக்ஸ் பார்த்துடலாமா? ஆப்ஷன்ஸ் அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறத கணக்கு தான் வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ். இதில் 5 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெல்டாங்கிறது ஸ்டாக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்போது ஆப்ஷன் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இப்போது டைரக்ஷன் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டைரக்ஷனல் ட்ரேடர் பண்ணுறீங்க அப்படின்னா டெல்டா வந்து ரொம்ப முக்கியம். கால் ஆப்ஷனுக்கு டெல்டா பாசிட்டிவாக இருக்கணும், 0 to +1 வரைக்கும் இருக்கும். புட் ஆப்ஷனுக்கு டெல்டா நெகட்டிவ், அதாவது 0 to -1 வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 101 ஆகும்போது கால் ஆப்ஷன் டெல்டா 0.5 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 0.5 அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு காமா, அதாவது டெல்டா எப்படி மாறும் அப்படிங்கிறத மெஷர் செய்கிறது தான் காமா. இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெல்டா வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத வந்து காமா சொல்லும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆப்ஷன் டெல்டா 0.5, இப்போ வந்து காமா 0.1 அப்படின்னா ஸ்டாக் வந்து ₹1 ஜாஸ்தியாச்சுன்னா புதிய டெல்டா வந்து பார்த்திங்கன்னா 0.6 இருக்கும். காமா வந்து ஃபாஸ்ட் மூவ்ஸ் இருக்கும். இப்போ ஸ்கேல்பிங் இன்ட்ராடே பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு தீட்டாங்கிறது டைம் டிகே, அதாவது ஒவ்வொரு நாளும் ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ வேல்யூ வந்து குறையும் அப்படிங்கிறது வந்து இது காட்டும். ஆப்ஷன் பையருக்கு இது நெகட்டிவ், செல்லருக்கு இது பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னோடய ப்ரீமியம் ஏறவே மாட்டேங்குது அப்படின்னா இது எல்லாமே டைம் டிகேனால தான். இப்போ பையர்ஸ் வந்து லூஸ் பண்ணுவாங்க, செல்லர்ஸ்க்கு வந்து இது ஒரு ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வீகா, ஐவி அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, வாலட்டிலிட்டி சேஞ்ச் ஆனால் ப்ரீமியம் எவ்வளோ மாறுது அப்படிங்கிறது காட்டும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸு ரிசல்ட்ஸு ஏதாவது ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐவி வந்து ஜாஸ்தியாக காட்டும். அப்போ வந்து வீகா வந்து ரொம்ப முக்கியம். ஈவெண்ட் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வீகா தான் கீ. நெக்ஸ்ட்டு அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன் ப்ரீமியமுக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படின்னு காட்டுறது தான். இப்போ கால் ஆப்ஷனுக்கு பாசிட்டிவாக இருக்கணும், புட் ஆப்ஷனுக்கு நெகட்டிவாக இருக்கணும். இந்தியாவில் பெருசாக இம்பேக்ட் இருக்காது, பட் லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் இது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக சொல்லணுன்னா டைரக்ஷனல் வியூக்கு டெல்டா, ஃபாஸ்ட் மூவ் ரிஸ்க் இருக்கிறது வந்து காமா, டே பை டே டிகே தெரியறதுக்கு தீட்டா, ஈவெண்ட்டு இல்லை ஐவி அதெல்லாம் பற்றி இது பண்ணுறதுக்கு வீகா, லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அது வந்து இப்போ பையருக்கு வந்து டெல்டா வீகா ரொம்ப நல்லா கவனிக்கணும், செல்லருக்கு வந்து தீட்டா காமா அது கவனிக்கணும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லவா? டெல்டாங்கிறது கார் ஸ்பீடோமீட்டர் மாதிரி எவ்வளோ ஸ்பீடுன்னு காட்டும். காமாங்கிறது ஆக்சிலேட்டரோட சென்சிட்டிவிட்டி, சடன் ஸ்பீட் சேஞ்ச் அது மாதிரி. தீட்டாங்கிறது பெட்ரோல் லீக், டைம் கடந்து போகும்போது டேங்க். ஆப்ஷன் கிரீக்ஸில் இப்போ எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அந்த கிரீக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ அட் த மணி ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, எக்ஸ்பைரி டே அன்றைக்கி காமா ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது ப்ரீமியம் வந்து ராக்கெட் மாதிரி மூவ் ஆகும். தீட்டாவும் அதிகமாக இருக்கும், அதாவது டைம் கடந்து போகும்போது வேகமாக வந்து கரைஞ்சிரும். அதனால தான் ஸ்கேல்பர்ஸ் வந்து அட் த மணி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது குயிக் ப்ராஃபிட் தான், பட் கொஞ்சம் ரிஸ்கி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி 50,000 CE இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ப்ரீமியம் வந்து 120 ரூபீஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா ப்ரீமியம் 200 ஆயிரும். இது வந்து காமா எஃபெக்ட்னால தான். பட் மூவ் ஆகலை அப்படின்னா அந்த 120 வந்து 0 ஆயிரும். இது வந்து தீட்டா எஃபெக்ட்னால. தீட்டாவில் வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தாலும் ப்ரீமியம் வந்து குறையும். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பைரி டே பேரடைஸ் மாதிரி, பையர்ஸ்க்கு ஒரு ட்ராப் மாதிரி. பட் செல்லர்ஸ்க்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு காமா, அதாவது ஃபயர் கிராக்கர் எஃபெக்ட். எக்ஸ்பைரி டே அன்றைக்கி காமா வந்து பீக்கில் இருக்கும். சின்னதாக மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா கூட ப்ரீமியமில் வந்து பெரிய சேஞ்ச் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி 50 பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆஃப் த மணி CE ப்ரீமியம் ₹5 இருந்துச்சுன்னா ₹30 ஆயிரும். இது வந்து ஸ்கேல்பர்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஆனால் இதுவும் ரிஸ்க்கு தான். நெக்ஸ்ட்டு டெல்டா, அதாவது சடனாக ஜம்ப் ஆகும் பார்த்துருக்கீங்களா, எக்ஸ்பைரியில் வந்து அவுட் ஆஃப் த மணி இந்த மணி ஆகும்போது டெல்டா வந்து வேகமாக மாறும். இப்போ அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் வந்து டெல்டா 0.1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் நிஃப்டி ஜம்ப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெல்டா சடனாக வந்து 0.6க்கு ஜாஸ்தியாகும். நெக்ஸ்ட்டு வீகா, அதாவது ஆல்மோஸ்ட் 0. எக்ஸ்பைரி டே அன்றைக்கி இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி வந்து அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்காது. ஸோ வீகா வந்து ஆல்மோஸ்ட் யூஸ்லெஸ் தான், ஏன்னா டைம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து இதை இக்னோர் பண்ணிடலாம். எக்ஸ்பைரிக்கு வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. தீட்டா வந்து செல்லர்ஸ்க்கு பெரிய ப்ராஃபிட்டு, பையர்ஸ்க்கு லாஸு. காமா வந்து பையருக்கு ஜாக்பாட் சான்ஸு பட் ரிஸ்க்கு. டெல்டா வந்து சடன் ஜம்ப், அதாவது அவுட் ஆஃப் த மணிலேருந்து இந்த மணி மாறுறது. இதே வந்து எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அவுட் ஆஃப் த மணி எடுத்து இந்த 0 to ஹீரோ அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனில் வந்து டெல்டா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸ்பைரியில் மேக்ஸிமம் 0 ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. சீப் லாட்ரி டிக்கெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், 0 to ஹீரோ இல்லை ஹீரோ to 0, இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்கும்.
இப்போ எக்ஸ்பைரி டே அன்றைக்கி பையர்ஸ்னால் அடுத்த மணி இந்த மணி எடுத்துகிட்டு குயிக் மூவ் கேட்ச் பண்ணிட்டு வெளியே வாங்க. செல்லர்ஸ்னால் அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணி தீட்டாடிக்கையில் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இருக்கணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு கிடைக்கிறத எடுத்துகிட்டு வெளியே வர பாருங்கள். அது 2000மோ 3000மோ மணி இஸ் அ மணி. அதாவது வர வர பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எனக்கு 5 இயர்ஸ் முன்னாடி இருந்த மார்க்கெட் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலி. அதனால் என்ன சொல்கிறது, க்ரீனில் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு 50,000மும் சம்பாதிக்க தெரியும், 5,000மும் சம்பாதிக்க தெரியும், 1000மும் சம்பாதிக்க தெரியும். ஸோ அந்த 1000 கிடைச்சாலும் எடுத்துகிட்டு நான் வெளியே வர தான் பார்ப்பேன். ட்ரேட் சேஃப்.